பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று பதவியை புரிந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். பதவி என்ற சொல் வெறும் அதிகாரத்தையும் உயர்ந்த இருக்கையையும் மட்டும் குறிக்காது. அது பொறுப்பு, பணிவு, நம்பிக்கை, சேவை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாகும். மனிதன் ஒரு பதவியை அடையும் போது அவன் உயர்வது மட்டும் இல்லை, அவனிடம் சமூகம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் உயர்கிறது. அந்த நம்பிக்கையை காக்கும் மனப்பாங்கே உண்மையான தலைமை. இங்கே பதவி என்ற கருத்தை 3 முக்கிய அம்சங்களாக பார்ப்போம். பதவி என்பது பொறுப்பு, பதவி என்பது பணிவு, பதவி என்பது பொதுநலச் சேவை. ஒருவர் எந்த நிலையிலும் இருந்தாலும், குறிப்பாக தலைமை பதவியில் இருந்தால், அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பலரின் வாழ்க்கையை தாக்கும். அதனால் பதவி என்பது அதிகாரத்தின் சுகம் அல்ல, அது பொறுப்பின் சுமை. The price of greatness is responsibility என்று வின்ஸ்டன் சர்ச்சில் கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் பதவியின் மையத்தை காட்டுகிறது. பெரிய நிலையை அடைவது எளிதாக இருக்கலாம், ஆனால் அந்த நிலைக்கு ஏற்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடப்பதே மிகப்பெரிய சவால். நாட்டை வழிநடத்திய மகாத்மா காந்தி அவர்கள் "Be the change you wish to see in the world" என்ற வார்த்தைகளின் வழியாக தலைவரின் பொறுப்பு முதலில் அவரிடமே தொடங்க வேண்டும் என்பதை கூறியுள்ளார். பதவியில் இருப்பவர் தன் வாழ்க்கையிலேயே ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அது அவருக்கு பின்னால் இருக்கின்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமையும். பொறுப்பு உணர்வுடன் எடுத்த முடிவுகள் நீண்டகால நன்மையை தரும். பொறுப்பில்லாத முடிவுகள் உடனடி பலன் கொடுத்தாலும் நிலைத்தன்மையை இழக்கச் செய்யும். அதனால் பதவியில் இருப்பவர் என்னால் என்ன கிடைக்கும் என்று அல்ல, என்னால் சமூகத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சிந்திக்க வேண்டும். இதுவே பொறுப்பின் உண்மையான வெளிப்பாடு. இரண்டாவதாக, பதவி என்பது பணிவு. உயர்ந்த பதவி பெருமையை தரலாம், ஆனால் அந்த பெருமை அகங்காரமாக மாறினால் அந்த பதவி நீடிக்காது. பணிவே தலைமைக்கு அழகு. I am not a product of my circumstances. I am a product of my decisions என்று ஸ்டீஃபன் ஆர் கோவே கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் பதவியில் இருப்பவர் தன் முடிவுகளால் தான் உருவாகிறார் என்பதை உணர்த்துகின்றன. அந்த முடிவுகள் பணிவுடனும் பரிவுடனும் இருக்க வேண்டும். பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது வலிமை. பணிவுள்ள தலைவர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார், தவற்றை ஒப்புக்கொள்வார், திருத்தம் செய்ய முன்வருவார். இவ்வகையான பண்புகள்தான் ஒரு பதவியை மக்களின் மனதில் நிலைநிறுத்தும். பணிவு இல்லாத பதவி ஒரு காலியான பட்டமாகவே மாறிவிடும். மூன்றாவதாக, பதவி என்பது பொதுநலச் சேவை. பதவி தனிப்பட்ட புகழுக்காக அல்ல, அது பொது நலனுக்காக. The best way to find yourself is to lose yourself in the service of others என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறியுள்ளார். இந்த சிந்தனை பதவியின் இறுதி இலக்கை விளக்குகிறது. சேவை. அதிகாரம் கிடைத்தவுடன் அதை தன் நலத்திற்காக பயன்படுத்தாமல் சமூக நலனுக்காக பயன்படுத்துவதே உண்மையான தலைமை. நெல்சன் மண்டேலா அவர்கள் "What counts in life is not the mere fact that we have lived. It is what difference we have made to the lives of others" என்று கூறினார். அவர் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தபோதும் பழிவாங்கலை தேர்ந்தெடுக்கவில்லை, சமரசத்தையும் ஒற்றுமையையும் தேர்ந்தெடுத்தார். இதுவே பதவியின் உயர்ந்த வடிவம், மனித நேயத்துடன் செயல்படுதல். ஒரு ஆசிரியர், ஒரு நிர்வாகி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு நிறுவன தலைவர் யாராக இருந்தாலும்
பதவி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவை வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நேர்மையுடன் பயன்படுத்தினால் அவர்களின் பெயர் காலத்தால் அழியாது. சேவை மனப்பான்மையுடன் செயல்படும் தலைவர் பதவியை இழந்தாலும் மக்களின் மனதில் நிலைத்திருப்பார். பதவி என்பது ஒரு இருக்கை அல்ல, அது ஒரு பொறுப்பு. அது பெருமை அல்ல, அது பணிவு. அது அதிகாரம் அல்ல, அது சேவை. ஒரு நல்ல தலைவர் பதவியை அடைந்ததால் உயர்வதில்லை, அந்த பதவியை மதித்து நடப்பதால் தான் உயர்கிறார். பொறுப்புடன் செயல்படுதல், பணிவுடன் நடப்பது, பொது நலனுக்காக சேவை செய்வது, இம்மூன்றும் இணைந்தால்தான் பதவி தனது உண்மையான அர்த்தத்தை அடையும். எனவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வழங்கப்பட்ட சிறியதோ பெரியதோ எந்த பதவியையும் மதித்து அதற்குரிய பொறுப்புடன், பணிவுடன், சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவோம். அப்போதுதான் பதவி நம்மை உயர்த்தும், நாம் பதவியை உயர்த்துவோம்.